ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கொடியார் கொடுமையும் தாம் கொடிய இந்நாள் நெடிய கலியும் எறா. முல்லை நிலம் காடும் காடு சார்ந்ததும். பெரும் பொழுது கார்காலம், சிறு பொழுது மாலை நேரம்.
சார் தண்ணி இல்லைங்க சார், சொல்றேன்ல. போங்க சார் அந்த பக்கம். இந்த கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை எடுக்கிறதா வேணாங்கிறத நீங்க தானே சார் முடிவு பண்றீங்க? அங்கே பார்த்தீங்கல்ல, அது புல்லட் லோடட், ஃபுல் அப்ரூவல் உள்ள கன். நீங்கள் என்னை குத்த வந்தீங்கன்னு சொல்லி நான் உங்களை சொல்லலாம் தெரியுமா? அதை செய்யுங்க சார். தினம் தினம் செத்து பழகிறதுக்கு அது பரவாயில்ல சார். சாகிறதும் சாகடிக்கிறதும் தான் ஒரே சொல்யூஷன்னா இந்த உலகத்தில் மனுஷங்களே வாழ முடியாது. இப்போ மட்டும் என்ன சார், மனுஷங்களாவா சார் வாழ்றாங்க? நல்லா தான் பேசுகிறீங்க. எதுக்கு இந்த வயலன்ஸ்? கத்தி சொன்னா எங்க சார் கேக்குறீங்க? கத்தி எடுத்தா தானே சார் கேக்குறீங்க? சுதந்திரமே நம்ம ஆயுதம் இல்லாமல் தானே வாங்கியிருக்கோம். வாங்கி உங்களை மாதிரி அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. எங்களுக்கு எங்க சார் இருக்கு? முதல்ல நீங்கள் கத்தியை கீழே போடுங்க. என்ன பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன். போலீஸ்காரன் நம்ப சொல்றீங்களா? ஏன் எல்லாரும் போலீஸ்காரனை தப்பாகவே நினைக்கிறீங்க? 1ஆம் தேதி வாடகை கொடுத்து ஒழுங்காக இஎம்ஐ கட்டி கடையில் காசு கொடுத்து காய்கறி வாங்குற போலீஸ்காரன் நீங்கள் என்ன தைரியமாக நம்பலாம். கத்தி கீழே போடுங்க. அனிதா நல்லா படிப்பாலாமே, அம்மா வேற இல்லை. அவளுக்கு எல்லாமே இருக்கிற அப்பா இப்படி கத்தியை தூக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னா அனிதாவை யார் பார்த்துப்பா? அரவிந்த், அசல கட்டி பிடிச்ச ஆட்டோவை ஏதோ கணக்கு சொல்லி பாக்கி இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். கேட்க போன இடத்துல என்ன அடிச்சு வெட்டுறாங்க சார். ஆட்டோ தான் சார் பொழப்ப ஓடும். உங்கள் வண்டி உங்கள்கிட்ட வரும், அதுக்கு நான் பொறுப்பு. தைரியமாக வீட்டுக்கு போங்க. அரவிந்த் சார். ரிப்போர்ட் எதுவும் ஃபைல் பண்ண வேணாம் சார். நான் சொன்ன சொல்லி பேசி முடிச்சிருக்கேன். ஓகே சார். சொல்லுங்க, எந்த ஏரியா? சரி, நான் வரேன். ப்ரெஸ் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். மறக்காம பிளட் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் சார். போன தடவை எங்கேயோ செத்தது இங்கே கொண்டு வந்து போட்டு பிபி தாலி எடுத்துட்டாரு. இன்சிடென்ட் டைம் 2 o'clock சார். ரிப்போர்ட்டிங் டைம் 3:15 சார். டிஸ்போசல் டைம் 4 போடுங்க. ரைட் சார். வேற ஏதாவது இம்ப்ரெஷன் இருக்கான்னு பாருமா. என்ன சிவா, அதான் கிடச்சதா? வால்ல எந்த ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்லை. இது மேலே தான் குதிச்சிருக்காங்க. சீக்கிரம் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஓகே சார். ஐயா வணக்கம். மாடி எப்பவுமே திறந்தா இருக்குமா? ஆமாம் ஐயா, எப்போவே திறந்தா இருக்கும். விழுந்தப்ப சத்தம் எதுவும் கேட்கல? கேட்கல ஐயா. இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் சிசிடிவிலாம் எதுவும் இல்லையா? மெயின்டெனன்ஸை யாரும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க சார். சம்பளமும் கொடுத்து பல மாதம் ஆயிடுச்சு. இதில் எங்கே சார் சிசிடிவி? எஸ் சார், நந்தம்பாக்கத்தில் சார். லேடி ஃபால் ஃப்ரம் ஹைட் சார். பண்ணிட்டு இருக்கேன் சார். என்கொயரி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ சார். இவர்கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு சரிங்க. நைட்டுக்குள்ளே என் டேபிள் இருக்கிற மாதிரி பாருங்க. உங்க பேர் என்ன? முரளிதரன் ஐயா. ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வந்துட்டே இருக்காங்க சார். பாவம், குழந்தைகள் தான் இல்லை. கல்யாணம் எவ்வளோ வருஷம் இருக்கும்? அதை பற்றி தெரியல சார். 8 வருஷம். இப்போ தானே 8வது வருஷம் கொண்டாடினாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? நல்லா தான் சார் இருந்தது. என்ன நல்லா இருந்தாங்க. நேற்று நைட்டு கூட பெரிய சண்டை, சத்தம் பலமா இருந்தது. எப்ப பாரு போனுன்னு அதையே நோண்டிட்டு இருப்பா. அவர் கத்திட்டே இருப்பார். அவ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு குரூப்ல தான் சார் இருக்கா. அந்த குரூப் பேர் வந்து ராவுகால பூஜை சார். சார், ஏஜ் 28, மேரேஜ் above 7 years. குழந்தைங்க எதுவும் இல்லை. ஆனால் ராத்திரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடந்திருக்கு. சொல்லுப்பா. மோட்டிவ் தெரியல சார். டெத் நோட் எதுவும் இல்லை சார். ஆனால் மொபைல் மட்டும் மிஸ்ஸிங். பட் லாஸ்ட் அவர் இங்கே தான் சார் காட்டுது. சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணு. சார், ஈவினிங் பப்ளிக் வெல்ஃபேர் மீட்டிங் இருக்குது.
சரி அதை பாரு டார்கெட் ஆகலைன்னா கமிஷன் கடிப்பார். எஸ்ஏ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. ஓகே சார். பொதுவாக ஜனங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் படியே மேய்ச்சதில்லன்னு பெருமையாக சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கால் வைக்க கூடாத அளவுக்கு அப்படி ஒன்றும் மோசமாக நடவலங்க. நீங்கள் எங்களை தேடி வர யோசிக்கிறனால தான் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். 1.5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர், 4 எஸ்ஐ, ரைட்டர், ஹெட் கான்ஸ்டபிள்னு 45ல 50 பேர் தான் இருப்பாங்க. இதில் தப்பு நடக்காமல் இருக்கணும்னா போலீஸை விட பொதுமக்களோட அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பப்ளிக் அவேர்னஸை கிரியேட் பண்ண தான் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் மீட்டிங்கை நாங்கள் ரெகுலராக எல்லா ஏரியாவில் நடத்திட்டோம். இப்போ இந்த எஸ்ஐ சொன்ன பேசிக் சேஃப்டி மெஷர்ஸை நீங்கள் எல்லாரும் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் நடக்கிற சின்ன சின்ன குற்றங்களை நீங்களே தவிர்க்கலாம். இந்தியோட இப்போ எல்லாரும் கூட்டமாக இருக்கும், ஆனால் தனியாக வாழறோம். அப்போல்லாம் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வீட்லேயே நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மொத்தமாக செல்ஃபோனில் முழுகியிருக்கோம். ஸோ அந்த பொண்ணு மாதிரி. நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். கிராமத்தில் புதுசாக ஒரு தலை தெரிஞ்சா தம்பி யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு முழுசாக மொத்தமாக அவன் ஜாதகத்தையே வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் பாருங்கள், மாடியிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆகியும் யாரும் கவனிக்காதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு. குடும்ப பிரச்சனை. சாப்பாடில் மட்டும் ஆர்கானிக் ஃபுட்டை தேடி போகிறீங்க. நம்ம ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பும் ஆர்கானிக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடும் ஞாபகத்துக்கு வருது. லேட் ஆச்சு. எப்படியும் வீட்டில் சோறு கிடைக்காதியா, வாங்கி வச்சிடுறேன். அண்ணா, எனக்கு இன்னும் அந்த நிலமை வரல. போங்க, நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. You're the one trespassing. Janet, wake up. I'll tell my mom if you don't stop. I'll break. என்ன நேரத்துக்கு குளியல்? புருஷன் கூட அவுட்டிங் போயிட்டு வந்த டயர்டு, குளிச்சிட்டு இருக்கேன். ஒரு சூசைட் கேஸ். ஒரு பொண்ணு வீட்டு பிரச்சனையில் மாடியிலேயும் குதிச்சிட்டா. மானஸ்தி குதிச்சிட்டான். இங்க மாடி உயரம் தான் பத்தல. காலையிலேருந்து அவன் டென்ஷன்ல இருக்கான். வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்து சீன் போடுறியா? வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை. ஆட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சா?
சரி உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. என்னடா சுத்த waste. மழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன். அலை கரையை தீண்டிய திருநாள், மனம் கிறங்கினேன். உன்னை நான் பார்த்த முதல் நாள் விழுந்தினியதனால், உன் கண் என்னும் சிறகினால் அள்ளி அணைத்ததால் நின்றோடு அன்றோடு ஆசை கோபம் அனைத்திலும் நீதான். ஆவேசம் வந்தால் கூட அடங்கும் தீதான். அன்பே நீ யாரோட அலாதி தேரோடா. மழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன். அலை கரையை தீண்டிய திருநாள், மனம் கிறங்கினேன். எழில் மோகம் காணாமல் என்னவென்றும் கேளாமல் எதிலியாயானதென்ன. முறுவல்கள் தாராமல் முத்தமிட வராமல் எங்க வைத்து போனதென்ன. வழிகள் எனது விழிகள் எனது, வரவு உனதல்லவா. மனது உனது மறதி உனது, மரணம் எனதல்லவா. மேகம் நீங்க வானம் தாங்க, நிலா உலா வராதா. பார்த்து போங்க. பாய் அம்மா. பாய். ஏண்டி எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரிக்க சாணி கரைச்சு தலையில ஊத்தவா? விடுங்கக்கா, தூங்கட்டும். சின்ன பொண்ணு தானே, ஏன் இவ்வளவு திட்டுறீங்க? சரிம்மா. அம்மா வீட்ல தான் பொண்ணுங்க நிம்மதியா தூங்க முடியும். சரிம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கு. தேங்க்யூ. கழுத்துல தாலியை காணோம். அது வீட்ல பீரோல இருக்கு. அண்ணே, வணக்கம்மா. பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட கவனிக்காம ராத்திரியும் பகலுமா வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு திரியறீங்க. காலங்காத்தால இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கிட்டே செயின் அறுத்துட்டு போறாங்க. எங்கம்மா? யாருமா? அயன் கடைக்கிட்ட. ஹைன் கிட்டயா? என்ன ஐயா, அம்மா கிட்ட யாரோ செயின் அடிச்சிட்டாங்களா ஐயா? அப்படியா? என்னாச்சு? அது யாரு என்னன்னு விசாரிச்சு வைங்க, நாங்க வந்துடுறோம். உங்க கூட்டாளியோ இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டினதும் செயினை போட்டுட்டு போயிட்டான். உனக்கு ஒன்றும் ஆளல. வெளில நடக்கிற வயலன்ஸ் எல்லாமே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் வீட்ல நடக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸ் யார்கிட்ட சொல்றது? இப்போ என்னாச்சு? முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல,
இப்போ டெய்லி வீட்ல தண்ணி. ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்க மாட்டீங்களா? ஆம்பளைங்களுக்கு 1008 டென்ஷன். உங்களுக்கு எங்க புரிய போகுது? டொமஸ்டிக் வயலன்ஸ். கிரைம் பியூரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? பொம்பளைங்களோட ஆம்பளைங்க தான் வீட்டு பிரச்சனை 2 மடங்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு போங்க. ஆம்பளைங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதாம்மா? இலையா எடுத்துட்டு வாங்கினா கொலையா எடுத்துட்டு வந்துருவாங்க. சனிக்கிழமை ஒரு நாள் சரக்கு கொட்டான்னு விட்டீங்க, அதுவே இப்போ வழக்கமாயிருச்சு. என் பொண்டாட்டிக்கு நான் சரக்கு அடிப்பேன்னு தெரியும். அவளுக்கு தெரிஞ்சு அடிச்சேன்னு வைங்க, அவ என்ன அடிப்பா. அந்த மாதிரி ஐயாவை டெரரா வச்சுங்கம்மா. ஐயா இதை வந்துட்டேன். என்ன சொன்னா? வருத்தப்பட்டாங்க. நான் சொல்லிட்டேன், ஐயா டியூட்டி டென்ஷன்ல அசதிக்கு அடிச்சிருப்பாரு, கொஞ்சம் அனுசரணையா பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். நிஜமா சொல்லிட்டேயா. ரெடியா வண்டியா? ஹலோ, என்ன ஜாலி காணோம்? இருக்கியா? இருக்கேன். ஏன் இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு தான் பிரச்சனை இல்லாம விடிஞ்சிருக்கு. டெய்லி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி குடிக்கிறான். நம்ம மட்டும் காலையில எழுந்திருச்சு பாதி தூக்கத்துல அந்த பால் பாக்கெட்டை எடுத்து பாக்கெட்டை வெட்டுறோமா விரல வெட்டுறோமான்னு தெரியாம வேலையை ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி 1008 வேலை. ஆனா நம்ம மட்டும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம கேலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கும் ஸ்ட்ரெஸ்னா நீயும் ஒரு பேக் அவங்கள மாதிரி போட்டுக்க வேண்டியதானே? நிஜமா பண்ணதான் போறேன். சைடு டிஷ் அனுப்பவா? அதெல்லாம் இருக்கு. கம்பெனிக்கு தான் ஒரு கை குறையுது. வரியா? ஓகே ஓகே, எனக்கு கிளினிக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். சரியா, வைக்கிறேன். பாய். செய்கிறாயே மீண்டும் வாழ்வில் வண்ணம் வீச வருகிறாயே என்னை நாளும் கொல்லும் காயம் தீர்க்கிறாயே எந்தன் பாதி தேடும் மீதியாகிறாயே அன்று நீ கனவில் வந்தாய் உன்னை நான் பொய் என எண்ணினேன் என்று நீ நேரில் வந்து மெய் என்ன சொல்கிறாய். கொரியர் சைன் கவர் சைடுல இருந்துச்சு. ஓ சாரி, இங்க இருந்தது தெரியல. உள்ளே இருக்கீங்க போல, வெளியே வந்ததானே தெரியும். நீங்க மேல ரூம் காலியா இருக்குன்னு OLXல பார்த்தேன். ஓ இப்போ வீட்ல யாரும் இல்ல. இருக்கீங்களே, அப்ப நீங்க ஓனர் இல்லையா? அவர் ஈவினிங் தான் வருவாரு. ரொம்ப டிபெண்டன்ட் போல. வீடு வேணும்னா நம்பர் கொடுத்துட்டு போங்க, வந்ததும் கால் பண்ண சொல்றேன். நான் மொபைல் யூஸ் பண்றது இல்ல, சொன்னா யாரும் நம்புறது இல்ல. வேணும்னா உங்க நம்பர் கொடுங்களேன், கால் பண்ணிட்டு வரேன். தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுக்க முடியாது. ஆதார் கார்டு தான் தருவீங்களா? ஈவினிங்க்கு மேல வாங்க. சாரி, உங்க மியூசிக் சிஸ்டம்ல பாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஈவினிங் வரேன்.
ஏங்க ஏதோ சத்தம் கேட்கல? ஏங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு பாருங்க. பூனை ஏதோ ஒட்டி இருக்கு வேலைய பாரு. இல்லங்க வேற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சா? ம். அங்க பாரு. நேற்று இருந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம் சார். சரி, எப்போ கிளியர் பண்ணுறீங்க? வந்துட்டு இருக்காங்க. இவர் யாரு? இவர் தான் சார் பொண்ணோட ஹஸ்பண்ட். சார் நேற்று ஃபோனை நோண்டிட்டு இருந்துச்சுல அந்த பொண்ணு சார். அதே மாதிரி மேலேருந்து கீழே விழுந்துருக்கு சார். அப்பார்ட்மெண்ட்டில் வேற சிசிடிவி ஆஃப் சார். அந்த பொண்ணோட ஃபோன் என்னாச்சு? ஃபோன் இருக்குது சார், ஆனால் பேட்டர்ன் லாக் சார். உடனே லாக் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு இமீடியட்டாக அனுப்ப சொல்லுங்கள். சரிங்க சார். ஐயா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீடரப்பா அவர் இங்கே இல்லைங்களா? எப்படி வாங்க. பேர் என்ன? ஆரியன் சார். மேரேஜ் எவ்வளோ வருஷம் ஆகுது? 6 years. விழுந்தோன்னு முதல்ல யார் பார்த்தது? அயன்கார் சார். கூப்பிட்டு வரட்டுமாயா? இப்போ கூப்பிட்டு வாங்க. எல்லாரும் மாதிரியும் தான் சார். நீங்கள் கூட தான் நேற்று பார்த்தீங்களே, எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும் சார். வெளியிலனா ஜிம் மட்டும் தான் சார் போயிட்டு வரோம். தைரியமான பொண்ணு தான் சார். ஆனால் யார் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பான்னு யாருக்கு சார் தெரியும்? குழந்தை இல்லை, அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார். ஐயா, இதை பாருங்க. யார் டைரி இது? சார் இது அவளோடது சார். இதுவும் 174 தான் சார். ஆனால் ஒரு சின்ன டவுட் இருக்குது சார். என்ன டவுட்டு? இல்லை சார், நேற்று இறந்த பொண்ணோட கையிலையும் ஒரு கீரல் இருந்துச்சு. இன்னைக்கு இறந்த பொண்ணோட கையிலையும் யோலோன்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த பொண்ணோட ரூமில் கிடைச்ச டைரியை பார்த்தபோது ப்ளூ வேலோட ஸ்கெட்ச் இருந்துச்சு சார். ப்ளஸ் லேப்டாப்பில் ஹாரர் மூவி கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் இந்த கேமோட ஒவ்வொரு டாஸ்க்கு சார். இந்த கேமோட கடைசி டாஸ்க்கு மாடியிலேன்னு விழுந்து சூசைட் பண்ணிக்கிறது தானே சார்? ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணாமல் யார்ட்டையும் ஷேர் பண்ண வேணாயா? சரி இரு கூப்பிட்றேன். ஹலோ, நான் லீவில் இருக்கேன்ப்பா. நமக்குலாம் என்னையா லீவு? இன்னும் 2-3 மாதம் தானே. அப்புறம் யாரும் உன்னை விட போகிறா? டைம் கன்சல்டண்ட்டாக இங்கே தான் கிடக்கணும். என்ன விஷயம் இப்போ? அடுத்தடுத்து 2 சூசைடு. மோட்டிவ் பெருசாக இருக்குமோன்னு தோணுது. அதான் உங்கள் பசங்க இருக்காங்களே. இருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும்ல. வருவியா மாட்டியா? எந்த காலத்தில் போலீஸ்க்கு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க? எந்த ஏரியா? ஆதம்பாக்கம். அங்கே கணபதி தானே இருக்கான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? செத்த 2 பேரும் கல்யாணம் ஆன சின்ன வயசு பொண்ணுங்க. பார்க் பண்ணிக்கோ. சரிங்க. சார் ஏசி ஜார்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக டிசி அனுப்பிச்சுட்ருக்கேன் சார். நாமளாம் நீங்கள் பெஞ்சு தேக்க உட்காந்துருக்கோம் சார். அப்படியே எங்கே? மார்ச்சுரி சார். எப்படி சார்? வயசு என்ன? பொண்ணோட வயசு 27 சார். உன் வயசையா? 30 சார். காளிதாஸ். எப்படி கூப்பிடுவாங்க? காளியா தாஸா? தாஸ் சார். லெஃப்ட் சார். நேற்று நடந்தா கேள்விப்பட்டேன். அதுவும் சூசைட் தான் சார். அது இல்லை, அந்த கத்தி மேட்ரு. சரி எப்படி? டிசி சொன்னார். நல்ல விஷயந்தான். போலீஸ்காரனுக்கும் லேப்டாப்னு அடிக்குதுன்னு பப்ளிக்கு தெரியட்டுமே. இந்த இன்சிடென்ட் ஏதாவது வீடியோ ஏதாவது எடுத்தியா? எஃபியில் போடுற மாதிரி இதெல்லாம் எடுக்காதீங்க. இதே போலீஸ் எவனாவது போட்டு அடிச்சா ரிப்பீட் மோட்ல திருப்பி போட்டுட்டே இருப்பாங்க. சரி இங்கே தான் சார். சிங்கம், நீங்க தான் இருக்கியா? வணக்கம்யா. ஆமாங்கய்யா. ஹாய் டாக். ஹலோ சார், நீங்க தான் பார்க்குறீங்களா? ஒன் டெபியூட்டேஷன். யூ ஹேவ் சம்திங் ஃபார் மீ? 1 sec சார். நெயில் ஸ்கிராப்ஸ்.
ஒருத்தர் சாவடிக்கிறது அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனைன்னு நினைக்கிறோம். இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரீடம். சார் இது சூசைட் சார். தாஸ், உனக்கு எப்படி சாவணும்னு ஆசை? சார் ஐ மீன் என்ன மெத்தடில்? சார் அப்படியே தூக்கத்தில். போர் இல்லை, ஒரே ஒரு தடவை தான் சாவ போகிறோம். அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்ல? சார் அவங்க ஏதாவது பிளேன் கிராஷு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸைட்டிங்காக? சார் இது அவங்களோட ரிப்போர்ட் சார். ரெண்டுமே ஃபால் ஃப்ரம் ஹைட் சார். குதிச்சாங்களா இல்லை யாராவது தள்ளினாங்களா? சார் சூசைடுங்கிறனால அவங்களே தான் சார் குதிச்சாங்க. பூவேல், இந்த ரிப்போர்ட் படிச்சியா? படிச்சேன் நான் தான் சார் சொல்கிறேன். இந்த பொண்ணோட சீன் ஆஃப் கிரைம் எங்க? சிங்கம், ஐயா இந்த வால்ல இருக்கிற மார்க்ஸ் கொஞ்சம் ஷூட் பண்ணு. சரிங்க. பேரப்பேட் வாலோட சிமெண்ட் இருந்த பொண்ணோட நகத்துலேருந்து கிடச்சிருக்கு. தானா குதிக்கிறவங்க செவர பிராண்ட மாட்டாங்க. சார் கிடச்சதா? மொபைல் பேட்டர்ன் லாக் ஓப்பன் பண்ணியாச்சு சார். டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது சார். அந்த பொண்ணு ஃபோனில் ப்ளூவேல் கேம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோஸுமே நீ தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு கிடைச்ச எவிடன்ஸில் ஒரு ஃபோட்டோவில் மட்டும் அந்த பொண்ணோட கால் மட்டும் மாடியில் உட்காந்துருக்க மாதிரி கிளிக்காக இருக்குது. ஸோ செல்ஃபி எடுக்கும்போது தவறி கூட இருந்திருக்கலாம் சார். சார் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. ஹலோ சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சு? காலையிலேருந்து பவர் ட்ரிப் ப்ராப்ளம் இருந்திருக்கு சார். இப்போ சார் நாங்களே பார்த்தோம். அந்த பொண்ணை விழும்போது மட்டும் பவர் இல்லையா? அடிக்கடி பவர் ட்ரிப் ஆகும் சார். நேற்று கூட சம்மந்தமாக மீட்டிங்கில் எக்ஸைட்டு சொன்னேன் சார். அது எப்படி இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மட்டும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல? அன்ஃபார்ச்சுனேட்லி கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கலாம் சார். ஐயா ஐயா சார் வந்திருக்கு. ஐயா சமீபத்தில் ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டா தெரியும்ல? காலையிலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன். பாவம் அந்த புள்ள. அந்த பொண்ணு விழுந்த நேரத்தில் இந்த பில்டிங்கில் யாராவது புதுசாக வந்துட்டு போனாங்களா? கண்ணில் புற விழுந்துருச்சுயா. பார்வை சரியா தெரியல. ஆனால் ஒரு புள்ள சட்டம் வந்து கிடையாது. இதான் எங்கள் ஜென்ரேஷன் சிசிடிவி. கேல்குலேட்டர் வந்தோடனே 8வது வாய்ப்பாடு மறந்த ஜென்ரேஷன் தானே நீங்கள்? இதான் சார் அந்த ஃபர்ஸ்ட் லேடியோட எஸ்ஓசி. எக்ஸாக்டாக இங்கே தான் சார் டாப்பில் இருக்காங்க. சிங்கம் இங்கே வா. ஐயா மேலே ஏறு. ஐயா ஏறு. சரிங்க. அங்கே இது குதி. ஜாம். அண்ணா இந்த பக்கம் திரும்பி குதி. அந்த பொண்ணு ஸ்டூல்ல தானே ஜம்ப் பண்ணா? எஸ் சார். அவ இங்கே தானா குதிச்சிருந்தா இந்த மாதிரி குப்பரை தான் விழுந்திருப்பான். யாராவது தள்ளி விட்டாதான் ஆங்குலர் மோஷன்ல மல்லாக்கா விழுவாங்க. Wasn't that the position she was found in? Yes sir. செவர்ல வேற ஃபுட்பிரிண்ட் மார்க்ஸ் இல்ல. அண்ணா மேலே வாங்க. அரவிந்த் அந்த எக்ஸ்லாக் போடுங்க. கணேசன் காலை பிடிங்க. கோ. ஒருத்தர் பிடிச்சி தான் தள்ளணும்னு அவசியம் இல்லை சார். இந்த 50 feet ஹைட்டுக்கு அந்த பொண்ணு ஸ்டூல் மேலே இருந்து டேரெக்டாக குதிச்சிருந்தாலும் வெயிட்டுக்கு ஆங்குலர் மோஷனில் இப்படி மல்லாக்கா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ப்ளஸ் வாலில் ஃபுட் பிரிண்ட்ஸ் வரதுக்கான சான்ஸே இல்லை சார். சரி, இவளோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான்? உங்கள் ஒய்ஃபோட ஃபோன் எங்க? சார் ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரில சார். அவள் ஃபோனை கால் பண்ணுறது தவிர வேறு எதுக்கும் அவள் யூஸ் பண்ணதில்லை சார். அவங்க இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 பேருக்கும் சண்டையாமே சார். இன்னைக்கு சார் சண்டை இல்லை, குழந்தை இல்லை. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, அது அவளுக்கு பிடிக்கல, அது அப்படியே வளர்ந்து சண்டை ஆயிடுச்சு சார். என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்களே. வேற மாதிரிண்ணா சார்? நீ எதுக்குமே லாயக்கில்லை, அதனால தான் சண்டைண்ணா. சார் வெளியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சுவாரஸ்யமாக இருக்கோ அது தானே சார் சொல்லுவாங்க. அவளை என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன் சார். புள்ள கொடுக்குற வேலையை பார்க்காம
புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டா இப்படி தான். இந்த அபார்ட்மெண்ட்ல யாராவது புல்லட் வச்சிருக்காங்களா? இப்போ இல்லைங்க ஐயா, 2 மாதத்துக்கு முன்ன ஒரு தம்பி இருந்துச்சு, அது காலி பண்ணி போயிடுச்சு. பீச் நல்லா இருக்கு. வீடு தரேன்னு இன்னும் சொல்லலையே. மார்னிங் உங்க முகத்தை பார்த்தாவே தந்துடுவீங்கன்னு தோணுச்சு, அதான். காலையில நான் ஓனர் இல்லைன்னு சொன்னீங்க. இமே முடிச்சிட்டிங்களா? இல்ல லோன் முடிகிற வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் பேங்க்காரன் தானே ஓனர், அதான் கேட்டேன். இஎம்ஐ முடிச்சாலும் முடிக்காட்டியும் இந்த வீட்டு வாடகையை என்கிட்ட தான் கொடுத்தாகணும். வித் ஜிஎஸ்டியா வித்தவுட் ஜிஎஸ்டியா? உங்களுக்கு வீடு இல்ல, கிளம்புங்க. ஹலோ இருங்க, வீடு கொடுக்கறதுக்கு எஸ் நீங்க சொல்ல முடியாதுன்னா நோ மட்டும் ஏன் சொல்றீங்க? அதையும் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஹாய். இங்க வா. பேசு. சொல்லு. மாடி ரூம் வாடகைக்கு கேட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வாடகை கூட்ட என்ன பண்ண போறேன்? வீடு பூட்டி கிடக்க கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? என்னோட பார்லர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீயே முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்? இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேற ஃபோன் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. ஃபோனை வை. வீட்லையா? சார் ஆமாம் சார். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் சார். 2 வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை சார், வெளில வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சண்டை வந்தால் பழி போட ஆள் இல்லை, உங்களுக்குள்ள மாறி மாறி பழி போட வேண்டியது ஏன்யா? வேலை கொடுத்தவங்ககிட்ட பம்மி பம்மி பேசுகிற, வாழ்க்கை கொடுத்தவங்கிட்ட எரிஞ்சு விடுற. எத்தனை பேரை தங்குவீங்க? நான் மட்டும்தான். நைட் லேட்டா வந்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏறி குச்சி தான் வரணும். நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேனே. ஏன் குல்ஃபி ஐஸ் விற்க போவீங்களா? ஓ இப்போ காமெடி பண்ணீங்களா? வேற ஏதாவது சீரியஸாக ட்ரை பண்ணுங்களேன். நைட் வாட்ச்மேனா? இல்லை ராபச்சக்காரன். வீடு தருவீங்கல்ல? அப்போ ரெண்டு சில்லறையா தான் கொடுப்பீங்களா? டிஜிட்டல் இந்தியாங்க, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட். ஐயா, உங்களுக்கு வீடு கொடுக்கறத பத்தி நான் ரீதிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கதவை தரங்க. So, what's really your job? கிளப்ல டிஜேவா இருக்கேன். நைட் பார்ட்டிஸ், நைட் லைஃப், வெளியே என்ஜாய் பண்றது தானோ? அப்படி இல்லை, எல்லாரும் கூட்டமா சந்தோஷமா இருக்கிற இடத்துல நான் மட்டும் ஓரமா தனியா இருக்கிற வேலை. தனியா இருக்கிறது கஷ்டம்தான். தனிமையை போக்குறேன்னு பொண்ணுங்க யாரையும் கூட்டிட்டு வர மாட்டீங்களே? சேச்சே, பொண்ணுங்க விஷயத்துல எனக்குன்னு ஒரு மாரல் லைன் இருக்கு. ஃபோன் இல்லைன்னு சொன்னீங்க? இல்லை, என் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் என்னை நம்பாம அவர் மொபைலை கொடுத்து அமைச்சிருக்காரு. தப்பிச்சிருவேங்கிற பயம். ஏசி சார். ஹலோ. ஓ ஹலோ சார். சம்திங் ஃபார் யூ. எதுக்கு இந்த? ப்ளீஸ் வாங்க சார். நல்ல காஃபி போடுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். நல்லா போய் பேசுறீங்க. அப்போ காஃபி இல்லையா? பால் இல்ல. ஐ அம் ஓகே வித் பிளாக் காஃபி. ஓகே. சம்பளத்தில் வாங்கின வீடா? மேரேஜ்க்காக தாத்தா கிஃப்ட் பண்ணது சார்.
வரைஞ்சது? அம்மா தான்யா, வரைகிற காலேஜ் எல்லாம் படிச்சிருக்காங்க. Thank you. This is beautiful. Thank you. Black as hell. எல்லா காஃபிலும் பால் கலந்து நமக்கு எடுத்துடுறோம். Thank you. வரேம்மா. என்ன வந்ததும் கிளம்புறீங்க? We are on duty. We have to go. அப்போ அடுத்த தடவை வரும்போது ஃபேமிலியோட வாங்க. கண்டிப்பா. காஃபி சாப்பிடாவது வருவேன். You take care. Okay? அவங்க பேர் என்ன? வித்யா சார். ஒரு பொண்ணோட மனசு அவங்க வீடு எப்படி வச்சிருக்காங்க அதை வச்சு தெரியும். She's kept the house beautifully. ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டியா இருக்கிறது பெரிய சாதனை. You take care of her. சார், இறந்து போன 2 பொண்ணுங்களோட ஃபோன் நம்பர் டம்ப். வீட்டில் அவ்வளோ பேசுறது இல்லை போல. இருந்த வார்த்தையெல்லாம் லவ் பண்ணும்போதே முடிச்சிட்டிங்களா? சார், 2 பொண்ணுங்களோட ஃபோன் டம்ப் எடுத்தாச்சு. டோட்டலாக 2 பொண்ணுங்களுக்குமே எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை சார். மர்டர் மோட்டிவ் எங்கேயுமே எனக்கு தெரியல சார். நீ என்ன லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்தா கூட 35 வருஷம் போலீஸ் பற்றி இது சூசைட்னு ஒத்துக்க மாட்டேங்குது. வாங்க ஐயா, இந்த இறந்து போன பொண்ணு விலாசாவோட அப்பா இவர் தான். போங்க வாங்க உட்காருங்க. என் பொண்ணை கொண்டுட்டாங்க சார். யாரு? என் மாப்பிள்ளை தான் சார். 7 வயசு வித்தியாசத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் சார். கல்யாணம் பண்ண நாளில் இருந்து அவன் நிம்மதியாகவே இல்லை சார். எப்படியோ வளர்த்த என் பொண்ணை எம்மன் கையில் தாரவாத்து கொடுத்தேன் சார். இதை பாருங்க சார். என் பொண்ணோட தான் சார். சண்டை போடுறப்ப கீழே போட்டு உடச்சிருக்கான் சார். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. நீ யாரு வெளியே போக சொல்றதுக்கு? சார், ஒரு 10 நிமிஷம் அவரை வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க சார் ப்ளீஸ். மாமா, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்னது சார்? இது அவரோடது சார். ஏன் உடைச்ச? சார், நான் உடைக்கல சார். ஹேய், யார் ஃபோன் இது? மாலினி அக்கா என்கிட்ட போன் கொடுத்து வச்சாங்க. இது அவங்க போன். அவங்க ஏன் ஃபோன் உங்ககிட்ட கொடுத்து வச்சாங்க? குடு, நான் பார்க்கணும். என்ன? அவங்க வெளிய போனாங்க, வெச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து வச்சாங்க, அவ்வளவுதான். என்ன இருந்தது உள்ள? மிஸ் யூ. என்னது? மிஸ் யூ இருந்துச்சு சார். இது அவங்க போன். யார் வேணும்னாலும் அவங்க மிஸ் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போன் கொடு ஃபர்ஸ்ட். முடியாது. போன் கொடு. நான் தர முடியாது. சந்தேகம் பண்றீங்களா? மரியாதை போன் கொடு ஃபர்ஸ்ட். ஊர்ல இருக்க 4 பேர் மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சந்தேகம் பண்றீங்களா? சந்தேகம் பண்றீங்களா? சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன் சார், உடஞ்ச ஃபோனு. ஆனால் அவங்க பேட்டர்ன் அன்லாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். We can do it, sir. Sir, we got the number, sir. சார், இது என் ஃபோன் இல்லை சார், அவனுது சார். டேய் வாடா. போடா போடா. என் உசுரை காப்பாத்திட்டீங்க சார். நேற்று தூக்கின்னு வந்து யார் மேலேங்கிற கோவத்தை என் மேலே காட்டினப்போ ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. மன்னிச்சிடுங்க சார்.
நீங்க மட்டும் இல்லைன்னா இவங்களாம் சேர்ந்து அந்த பொம்பளை நான் தான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டேன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க சார். சார் ஏய் பேர் என்னடா? ஆரவ். ஆரம். தள்ளி விட்டா உனக்கு எப்படிலாம் தெரியும்? அது எப்படி சார் குதிக்கும்? அவரை பிடிச்சவனா தள்ளி விடுமே தவிர அது குதிக்காது சார். அவர் ஒய்ஃப் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார். ஆனா நேற்று காலையில இருந்து நான் அவ்வளோதான் சார் இருக்கேன். அவர் ஒய்ஃபோட உனக்கு எப்படி பழக்கம்? சார் கொஞ்சம் வெளியே இருங்க. நீங்க வெளியே இருங்க சார், நான் கூப்பிடுறேன். ஏய் சார் சொல்டா. இன்னும் 2 காட்டுனா சொல்லி மூஞ்சினேன் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். போன ஜென்மலாகவும் அதெல்லாம் சொல்லிடுறேன் சார். அது ஜிம்ல சார் பழக்கம். முதல்ல குரூப் சாட்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரைவேட் மெசேஜா கன்வெர்ட் ஆயிடுச்சு சார். அப்புறம் பேசி பேசி லவ் ஆயிடுச்சு சார். அவங்க புருஷன் போனை கண்டுபிடிச்சதுல இருந்து நேரில் தான் சார் போய் பேசிக்கிறோம். அந்த பொண்ணு நான் வரும்போதுலாம் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன் சார். சிசிடிவி ஆஸ் பர் டைம் டேபிள் இனி நாங்கள் போனோம். நல்ல வேலை ஐயா காப்பாற்றிட்டாரு. நீ எதுக்குடா உள்ள வந்த? பிரியான்னு ஒரு ஐடி சார். இதே மாதிரி சாட் பண்ணி லைன்ல எடுத்தேன். நேற்று சுடிதார் வாங்கி அவங்க வீட்டுக்கு போனேன். அப்புறம் தான் தெரியுது அது பிரியா இல்ல பிரியதர்சன், அவங்க வீட்டுக்காரன் சார். சொல்லு. மாடிக்கு ஒரு புது டெனன்ட் வந்திருக்கான். என்ன திடீர்னு? ரூம் பூட்டியே இருக்குல்ல. ஓ, தாஸ் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? என்னமோ பண்ணிக்கான்ட்டாரு. வீட்டுக்கு வந்தா நான் இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியறதில்ல. மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுது? ஹீஸ் a DG. காலேஜ்ல பார்த்தா பப்பு மாதிரியே இருக்கான். பப்பு மாதிரியா? ஒரு ஃபிளாஷ். பப்புவா காலேஜ்ல பார்த்த மாதிரி. சிரிக்கிறது கூட அவன மாதிரி. செமையா பேசுறான். தாஸ் பார்த்தார பையனை? வீட்டுக்கு வந்தா தானே பார்க்க. ஓ, நான் அவனை பார்க்கணுமே. உன் கண்ணில் காட்டுறதா இல்லை. சரி ஒன்று பண்ணு, வர சண்டே நீயும் தாசும் வீட்டுக்கு வாங்க. ம் சரி. ஐயா இந்த கோயில் தான் ஐயா. சார் அந்த ஃபர்ஸ்ட் லேடி ரெகுலராக இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஒரு லேடிஸ்க்குலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ராவுகால பூஜைன்னு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஒரே ஆம்பளை இந்த ஐயர் தான் சார். நல்லது வாங்கோ. ஒரு அர்ச்சனை பண்ணோம். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க. அத்தியபரோக்தயவங் குண விசேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபத்திதோ துர்கா பரமேஸ்வரிப்யாய நமः. வளர பசங்க அவருக்கு போடு. தீர்காயுஷ்மான் பவா சுபமஸ்து. அப்புறம் ஏரியாவில் எலெக்ஷன் வந்தா பொம்பளைங்க ஓட்டலாம் உங்களுக்கு தான் போல. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த ஏரியாவிலேருந்து எல்லா பொம்னாட்டியும் வருவா, வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவா. வரவங்களெல்லாம் மாடியிலையும் பிடிச்சி தள்ளி விடுவீங்களோ? ஐயோ அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் தெரியாது சார். கோயிலுக்கு வர பொம்னாட்டிகள் ஆறுதல் வேண்டி அவாவா குறைகளை என்கிட்ட சொல்லுவா. அதே மாதிரி மலரும் வந்து சொன்னா என்கிட்ட அவ ஆத்துக்காரர் சரியில்லைன்னு. அதை யதார்த்தமா இந்த பாவின்ற ஒரு நாள் சொன்னேன். எப்படியோ இவன் உஷார் பண்ணிட்டான். வேணாண்டான்னு சொன்னேன், இந்த பாவி கேட்க மாட்டேன்ட்டான். யாரு? ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்போ வரும் எப்போ வரும்? இந்த அதிகாரிகளுக்கு எங்கே தெரியுது? அண்ணா அண்ணா சைக்கிள் போற பிடிங்க. ஐயா
எது பேசலாம் மூச்சு வந்தானம்மா செய்யும். என்னம்மா இதை போய் சந்தேகப்பட்டுட்டு வைமா அப்புறம் பேச. காணையா? ஏய் ஏய் எந்திரா. ஏய் இந்த பக்கம் யாராவது ஓடிவாங்களா பாத்தியாடா? கட்டிங் வாங்கி தெரியாது சார், காட்டி ஏய். கொடுக்குறேன். சார் கட்டிங் வாங்கி தெரியாது சார், காட்டி கொடுக்குறேன். யார்கிட்ட பேச தெரியுதாடா? சார் கட்டிங் வாங்கி தெரியாது சார், காட்டி கொடுக்குறேன். ஏய் அண்ணா இருங்க. சார் கட்டிங் வாங்கி தெரியாது சார், காட்டி கொடுக்குறேன். கெடு சார். ஐயப்பா. சார் அப்பார்ட்மெண்ட்ல வேற யாரு கூட கனெக்ஷன் இல்லை சார். எனக்கு தெரியாது சார். முதல்ல உட்காந்து சாப்பிடு. சார் சார் நான் அதை பண்ணல சொல்றேன்ல சார். வலிக்குது சார். நீ பண்ணியா பண்ணலையான்னு தேவையில்லடா. வயசான காலத்துல முட்டி தேய ஓட வைக்கிற ஓட வைக்கிற ஓட வைக்கிற ஓட வைக்கிற. கோயில் சிசிடிவியை செக் பண்ணியாச்சு சார். அந்த பொண்ணு விழுந்த நேரத்துல இவன் கோயில தான் இருந்திருக்கான். பரவாயில்ல, யாருன்னு தெரியற வரைக்கும் அந்த நாய் உள்ளே இருக்கட்டும். பள்ளிக்கு டிபி வந்த மாதிரி இருந்துகிட்டு பண்ற வேலையை பார். மிதிச்சன்னா மிதிச்சு. பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கினேன் சார். பர்சனாலிட்டி முக்கியம் இல்ல, பேச்சு தான் முக்கியம். எனக்கு என்னன்னு வீட்டை கவனியாம விட்டா பொண்ணுங்க எங்களை பார்த்து எங்க தான் செய்யும். போட்டானா அவன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த கன்சிமிட்டாம ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. எப்பவும் மடியில் வச்சு சோறு ஓட்டிட்டு இருக்க முடியுமா? சும்மா இதே வேலையா பேசி கரெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அட்வைஸ் வேறியா? முடாயா சாப்பிட்ற வாய்க்கே இவ்வளோ வெரைட்டி தேவைப்படும் போது வாழ்க்கையில் வேணாம் சார். கொன்றுவேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோவா? ஐ ப்ரோ இல்லைங்க, ஹாய் ப்ரோ. நாய் துரத்தும் போதும் போலீஸ் துரத்தும் போதும் ஓடக்கூடாது ஜி. ரெண்டுமே பிராண்டிடும். கரெக்டு தான் ஜி. நீங்க ஃபர்ஸ்ட் கேர்ள், ஐ ஆம் செகண்ட் கேர்ள். நான் ஒண்ணுமே பண்ணல ஜி. நானும் தான் ஒன்றும் பண்ணல. நான் அந்த ஒண்ணுமே பண்ணல ஜி. அதுவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போன மகராசி குதிச்சுட்டா. எல்லாம் நம்ம ராசி அப்படி. ஐயோ நமக்கெல்லாம் கவுண்டே இல்லைங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அப்பேர்ல சகஜம் ஜி. எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிடலாம்னா ப்ரோ அது எக்ஸ்ட்ரா ரைஸ் இல்ல, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அப்பேர். அப்படின்னா கட்டினவன் கடமையை கரெக்டா செய்யலனா நம்மள மாதிரி கண்ட டாக்டர்லாம் வீட்டுக்குள்ள நோயுது இல்ல, அதான். அப்படியா? பெரிய ஆளு ஜி நீங்கெல்லாம். செட்டப் பண்ணணும் டோரை. ஹாய். ஹாய். உள்ள வாங்க. பணவெல்லாம் கிடைக்குமா? பனவெல்லமா? ஜாகிரி. எதுக்கு? குக்கிங் தான் கேட்டேன். சமைப்பீங்களா? எனக்கு சாப்பிட்றத விட சமைக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்க சமையல் சாப்பிட முடியாத அளவு கொடூரமா இருக்குமா? நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன். கை அழுக்கா இருக்கு. கிச்சன்ல செகண்ட் ரேக்ல இருக்கு, எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ. பெட்ரூம்ல இருக்கேன். இந்த வேலை நீங்க எங்க பண்றீங்க? வேற யாராவது ஆள் கூப்பிடலாம்ல? அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு போறாங்க. வேலை கூப்பிட்டா வரதே இல்ல. இறங்குங்க, நான் பண்றேன். வேணாம். பரவாயில்ல, இறங்குங்க. It's okay. கொடுங்க கொடுங்க. ப்ராடக்ட்ல இருக்கிற மாதிரி என்ன அது? பார்கோட்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டாட்டூ.
சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. நைஸ் சாங். காஃபி? காஃபி நான் குடிக்கிறது இல்லை. இவங்க எல்லாம் எதுக்கு? அவங்களா தான் என் ஸ்பிரிச்சுவல் குருஸ். அவங்க கிட்ட தான் என் நிம்மதி தேடிட்டு இருக்கேன். கிடைச்சதா? இன்னும் இல்லை. எனக்காக ஒரு பாரதியார் பாட்டு பாடுவீங்களா? மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். நீ வீட்டில் வெளியே கூட்டிகிட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த வயசில் யூனிஃபார்ம் போட்டு வெறப்பா சுற்றுறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். திரும்பி பார்த்தா டக்கு 58 வயசு, 4 மெடலில் பிஎஃப் தான் பாக்கி இருக்கும். மெமரிஸ் ஒன்றுமே இருக்காது. இதை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் உன் வயசில் இருக்கும்போது யாரும் கிடையாது. லாஸ்ட் நான் ஸ்டேஷனுக்கு வரேன். யூ டேக் யூர் வைஃப் அண்ட் கோ அவுட். வீட்டில் தான் இருக்கியா? இல்ல, மாடி மேல நின்னுட்டு இருக்கேன், குதிக்கலான்னு. சாரி, நைட் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தது. சரி, சாப்பாடு ரெடியா இருக்கு, யூனிஃபார்ம் அயன் பண்ணியாச்சு. வேற? அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு வரேன், படத்துக்கு போலாம். சாரி, ராங் நம்பர். ஏய், நிஜமா ரெடியா இரு, வந்துட்டே இருக்கேன். இன்னும் ரெடியா இல்லையா நீ? ஒரு 5 minutes தான். சீக்கிரம் ரெடியா கிளம்பலாம். Do you wanna build a snowman? Come on, let's go and play. வித்யா, ரெடி. வித்யா ரெடியா? சீக்கிரம் வா. கிளம்பியாச்சு.
என்னண்ணே? ஃபோன் என்னாச்சு? சார்ஜ் இல்லை. ஏன் என்னாச்சு? 3வது இன்சிடென்ட் அதே மாதிரி மாறிலிருந்து விழுந்துச்சியா? ஆனால் உசுருக்கு. சரி வாங்க போகலாம். நான் ஃபோன் பண்ணுறேன். Sorry, Das, I had to call you back. It's okay, sir. Sit down. கண்டிஷன் எப்படி இருக்கு சார்? டாக்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து இன்னும் வரல. She's in her last minutes. நீங்கள் தான் கேட்குறனா கேட்டுக்கலாம். Sure, டாக்டர். மா எதுக்கு பில்டிங்லேருந்து குதிச்சிங்க? Her heart was beating so loudly that surely he could hear it. Arms up. He smoothed her hair back, the touch of his fingers sending waves of awareness through her. He was going to kiss her. That was what she wanted, wasn't it? So why did she feel as if she trembled on the edge of a precipice, ready to topple over in an instant? Then his lips found hers, and she stopped thinking. ஹலோ. நீ வந்து கேஸை கிராக் பண்ணுவேன்னு பார்த்தா 4க்கு ஒரு விக்கெட் விழுகுது. ஒன்று பிடிக்கிறதுக்குள்ள இன்னொன்று விழுது. இன்னும் 2-3 விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு. என்னையா சொல்கிற? காளிதாஸுங்க ஃபோன் டம்ப் எடுக்க போயிருக்கான். இப்போ வந்துடுவான். ஃபோனும் சிசிடிவி வந்த பிறகு ஃபீல்டு ஒர்க்கே எல்லாம் போச்சு. உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ரிட்டையர்மெண்ட் நிறையா, சீக்கிரம் முடிச்சு விடுங்க. தாஸ், இபி என்னாச்சு? சார் சொல்லிட்டேன் சார், வந்துடும் சார். ப்ளூ வேல் கரை ஏறிச்சா இல்லையா? எஸ் சார். இந்த 2 கேஸ்லையுமே சின்ன பொண்ணுங்கிறனால அஃபேருங்கிற மோட்டிவ் இருக்குது. ஆனால் இவங்க வயசானவங்க, கூட யாருமே இல்லை, தனியாக தான் இருந்திருக்காங்க. இங்கே ஷிஃப்ட் ஆகி 6 மாதம் தான் சார் ஆச்சு. ஸோ ஃபால் ஃப்ரம் ஐட்டை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு கோஇன்சிடென்ஸும் இல்லை சார். ஐயா, இருபத்தியா? சார், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார், பாக்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். வயசு என்ன? 55 சார். வேறு யூஸ்ட் எதுவும் டஸ்ட்பினில் இருக்கா பாரு. சரிங்க. போகிறோம் ஒருத்தன், பொறுக்கிறோம் ஒருத்தனா. இப்போ அந்த 2 கேஸோட லைனுக்கு இது வருது இல்லை சார்? கால் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் சார் இருக்குது. ஆனால் ரீசார்ஜ் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது சார். சரியாக 2 நாளைக்கு ஒரு தடவை 2 கடை மாறி மாறி 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க சார். இது செக் பண்ணு. எஸ் சார். அந்த பேக்கெட் கூட. கண்டிப்பாக சார். அண்ணே வாங்க போகலாம். இல்லை வரையா? உள்ளே வாங்க சார். சார் வாங்க சார். கடைக்கு வரும்போது பார்த்துருக்கேன் சார். மற்றபடி அந்த பொம்பளை டீட்டெயில்லாம் என்னன்னு தெரியாது சார்.
கடைசியாக கடைக்கு எப்போ வந்தாங்கன்னு தெரியுமா? அந்த விவரம்லாம் இல்லை சார். வரவங்கிட்ட ஃபோன் கொடுத்து நம்பர் போட சொல்லி ரீசார்ஜ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான் சார். சரியாக 30 ரூபாய்க்கு ஏன் ரீசார்ஜ் பண்ணுறாங்க? சார் ஒன்று அவங்ககிட்ட காசு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஸ்கீம் அது மாதிரி இருக்குது சார். உங்களே தான் வாங்கினதா? ஐயோ, இதெல்லாம் நான் விற்கிறது இல்லை சார். ஐயோவா? எப்போ பார்த்தாலும் ஸ்டேஷனுக்கு வரணும், சரியா? சார் வரேன் சார். எத்தனை பசங்க? 4 சார். 4. ஓன் யூஸ்க்காவது நிறைய வாங்கி வை கரெக்டா? ஓகே சார். அண்ணா எந்த டேட்டில் ரீசார்ஜ் பண்ணாங்க? 22ஆம் தேதியா? அண்ணா அதே கையெழுத்தில் பாருங்கண்ணா, இன்னொரு நம்பர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் கிடைங்க. போதியா போதும். ஹலோ, யார் பேசுறது? ஃபோன் பண்ணது நீ? அட்டன் பண்ணது நீ? ஐயா நான் பேசிட்டு கால் பண்ணு. சிங்கம். ஏய், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? யோ ஃபோன் காளிதாஸ் கொடு. கேமரா வச்சு ஃபாலோ பண்றா போல இருக்கு. கொடுங்க. எல்லாம் சொல்றாயா? ஹலோ தாஸ், இந்த ஃபோன் வீட்டில் தான் இருக்கு. வேற ஏதாவது க்ளூ கிடச்சதா? இல்லை சார், ஆஸ் ஆஃப் நோ பெருசாக ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் ஸ்பாட்டுக்கு வரோம் சார். ஏசிண்ணா. ஐயோ ஏசியா? தாஸ், அந்த லேடியோட ஃபோன் செக் பண்ணியாச்சு. ஆல் நம்பர்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் எக்ஸப்ட் ஒன். அந்த நம்பரோட அட்ரஸ் எடுத்தாச்சு. வி ஆர் கோயிங் தேர் நவ. இந்த நம்பர் இப்போ எங்கே லைவாக இருக்குது, கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க. எஸ் சார். சொல்லுங்க. ஓகே சார், நாங்கள் நுங்கம்பக்கம் தான் சார் போயிட்டு இருக்கோம். எங்க சார்? எங்க? சௌராஷ்டிரா நகர், சூளமேடு சௌராஷ்டிரா நகர் தானே சார்? ஐயா அந்த லெஃப்ட் போயிடலாம். ஓகே சார், நாங்கள் அங்கே தான் சார் இருக்கோம். ஆமாம் ஐயா. இருக்குங்க. எங்கேருந்து வரீங்க? அடையாளம் வருது. அண்ணே நம்ம பாருங்க, வண்டி திருட்டு வர்றான். வாங்க வந்து ஏறுங்க. ஒர்க்கான நம்பரோட அட்ரஸ் இங்கே தான் இருக்கு. அந்த பையன் உள்ள தான் இருக்கா போல. நாங்களும் ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தோம். அவனும் புல்லட்டில் தான் சார் வந்தான். ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். தூக்கிடலாம் சார். அவசரப்பட வேணாம். இஸ் ஒன்லி க்ளூ தட் வி ஹேவ். இப்போ அங்கே என்ன சிச்சுவேஷன் தெரியல. உன் ஃபோனில் ஸ்விக்கி ஆப் இருக்கா? இருக்கு சார். ஓப்பன் இட். இந்த அட்ரஸ்க்கு ஏதாவது ஆர்டர் பண்ண அந்த ஆப்பில். சார், இட்ஸ் யுவர் பீஸா சார். நான் ஆர்டர் பண்ணலையே சார். மிஸ்டர் விவேக். ஆமாம், உங்கள் பேரில் தான் சார் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஆனால் நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே சார். பேமெண்ட் எல்லாம் கூட பண்ணியிருக்கு சார்.
அதான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்றேன்ல, போடா. அந்த வீட்டில் டெலிவரி கொடுத்துட்டியா? இல்லை சார், ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்லிட்டார் சார். வீட்டில் யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க சார். ஆள் பார்க்க எப்படி இருக்கான்? நல்லா ஹைட்டாக மாடர்னாக இருக்காங்க சார். ஆனால் தண்ணி போட்டிருக்காங்க சார். சரி, நான் சொல்கிறபடி செய். ஏய், என்னடா ஒன்று இருக்கு? போடா. ஒரு நிமிஷம். சரி, குர்ரா. அதுக்கெல்லாம் வராது சார். இடம் மட்டும் தான் வாடகை கொடுக்கும். நம்ம தான் சார் ஆளை கூட்டிகிட்டு போகணும். இதை பற்றி ஏரியாவில் தெரிஞ்ச பிரச்சனையாகி வீடு காலி பண்ணிட்டு சார். புது வீடு எங்கேன்னு தெரியாது சார். ஆனால் 4 மாதம் இடம் கேட்டு கால் பண்ணுங்க சார். ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு சார். சார் சார் கொலை ரொம்ப பெரிய விஷயம் சார். சார் 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 அன்னைக்கு 2 மணிக்கு வேலை சார் இருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட எஃபியில் லைவ் போட்டிருக்கான் சார். செக் பண்ணி பார்த்துங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தெரியுமா சார்? பார்த்ததில்லை சார். சரி, பெரிய நெட்வொர்க் சார். ஷில்பான்னு ஒரு பொண்ணு பக்குவா செல் ஃப்ளவர் ஷாப் வச்சுருந்துச்சு. அது மூலமாக தான் எனக்கு பொம்பளை தெரியும் சார். அதை விசாரிச்சிங்கன்னா இவங்களை பற்றி எல்லாம் தெரியும் சார். இப்போ ஷில்பா எங்கே இருக்கா? ஹலோ, இந்த ஏரியாவில் ஷில்பான்னு யாராக இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையே. ஏய் சார், எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை சார். நீங்கள் வேணா உள்ளே போய் விசாரிச்சு பாருங்க சார். சரி, வாங்க போ. சார், என்ன சார் நீங்க? ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். வரும் சார், உள்ள வாங்க சார். வாங்க சார், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். பார்த்து வாங்க. இன்ஸ்பெக்டர் தாஸ் சார்மா, சொன்னேன்ல காய் போடுமா. யாரு? அனிதாவா? ஆமாம் சார். காஃபி இல்லாத வேணாமா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. அதுக்கெலாம் டைம் இல்லை. இந்த ஏரியாவில் ஷில்பா நேராக இருக்காங்களா? சார், இந்த பொம்பளைங்க ஷில்பான் பேர் வச்சு ஏரியாவில் 7-8 பேர் இருக்காங்க சார். அதில் நீங்கள் சொல்கிற ஷில்பா யாருன்னு தெரியல சார். எங்கே இருப்பாங்க சார்? பிள்ளைங்களாம் இருக்காங்க சார். வெளியே வர சொல்லி பார்க்கலாமா சார்? எல்லாரையும் தனித்தனியெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது, ரொம்ப அவசரம். சரி, வாங்க சார். சார், அந்த பொம்பளை தான் சார்.
ஷில்பா எங்கடா? நான் மாமா இல்லை சார், வெறும் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் சார். ஷில்பாங்கடா? என்ன ஷில்பா சார்? சார், சார், சத்தியமா அந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். சொல்றா. சத்தியமா தெரியாது சார். சொல்றேன் சொல்றேன் சார். அதெல்லாம் அப்பப்போ வச்சுக்கிற பேர் சார். தாஸ் வண்டியில் ஏத்து. சார் 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 நீங்கள் மாட்டிக்கினீங்களா? அன்னைக்கு என்னமோ பெருசாக ஆள் இருக்குன்னு மிரட்டினீங்க, எல்லாம் வெறும் உதாரா? டேய் சார் அவனை உனக்கு தெரியுமாடா? இவரோட லிங்கா சார்? அவர் பேர் சாந்தி சார், ஹாஸ்பிட்டலில் இருக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்? ராவ் ஹாஸ்பிட்டல் சார். சாந்திங்கிற பேர்ல இங்கே யாரும் அட்மிட் ஆயிருக்காங்க? ஹலோ, மேலே ரூம் நம்பர் 14 போட்டேன். சார் தாஸ் மேலே போய் பாரு, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் சார். டேய் என்னோட வா. டேய் இங்கே இரு. சார் அந்த பொண்ணு கிடைச்சது நான் விட்டுருவீங்க சார்? நேத்துல இருந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வண்டி மாறி மாறி துரத்திட்டு தெரியும். சேஷ்டு வா விடுறேன். எங்கடா? சார் அவருக்கு அப்போவே தகவல் வந்து போயிருப்பா சார், தேடுறது வேஸ்ட்டு சார். சொல்லு சார். பொண்ணு மிஸ்ஸிங் சார். நினைச்சேன். சார் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ அப்புறம் போ. ஓகே. ஓகே. போ அப்படியே உட்கார். சார் டேய் பப்பரப்பா நீட்டி படுத்திக்க. எந்திரா ஓட்டண்ணா ஆலயம் மூஞ்சியம் பாரு. ஏய் இந்தாங்க 4 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடும். நான் சார் ஆளு கரெக்ட்லையா? ஏய் அக்கிஸ்ட் உனக்கு பாய்சன் கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒழுங்கா போய் சாப்பிட்றா. வெல்கம் ஜி, அக்கிஸ்ட் நம்பர் 3 and 4. நான் வெறும் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். ஜி ஜி ஃபீல் பண்ணாதீங்க ஜி, சாப்பிடுங்க. நம்மலாம் உள்ள தான் சேப்பு. எவனோ ஒருத்தன் ஆம்பளைங்களாம் விட்டுட்டு தகாலி பண்ற பொண்ணுங்களாம் போட்டு போட்டு தள்ளுங்கிறான். அப்படின்னா என்ன ஜி? இன்னும் இது ஆம்பளைங்க உலகம் நம்பிட்டு இருக்கணுங்க. சாப்பிடலாம் வாங்க. ஆடவன் அன்பிலே பெண்மனம் குழையுதே ஆதலால் என் மனம் என்னை விழையுதே மேராக்கி நெஞ்சம் கொண்டாடுதே மென்மேலும் என்று திண்டாடுதே விண்மீன்கள் எந்தன் கண்ணிலே இல்லாத வாசம் என்னிலே கண்ணீரே இல்லாத கண்ணோடு வாழ்கிறேன் என்னையே உணர்கிறேன் உலகினை
இனிமைகள் வண்ண பூச்சி போல என்னை தேடுமே கவிதைகள் கோடி காற்று எந்தன் காதில் பாடுமே விடைகள் வந்து சேர வினாக்கள் நின்றதே தடை தகர்ந்து போக கனாக்கள் வென்றதே எனக்குள்ளே நிறைகிறேன் நினைவிலே கரைகிறேன் எனக்குள்ளே நிறைகிறேன் நினைவிலே கரைகிறேன் நிறங்கள் நிரம்ப என் வாழ்வை வரைகிறேன் மீண்டும் நான் பிறக்கிறேன் மீண்டும் நான் எப்போ கொட்டாலும் என்கொயரிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. ஆமாம் சார். விட்னஸ் டூ ஐயா பக்கத்தில் இருக்காங்க. இது அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் சார். அண்ணே இறந்த 3 பொண்ணுங்களை காமனாக கனெக்ட் பண்ணுற ஏரியா இதுதான். இந்த ஏரியாக்குள்ளே லேடிஸ் ரெகுலர் எங்கெங்க போவாங்க? கோயிலுக்கு போவாங்க காலையில், அப்புறம் கடைக்கு போவாங்க. சார் பசங்க இருந்தால் ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வருவாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். டெய்லினா ஜிம்மு, பார்க்கு, ஸ்கூலு, மார்க்கெட்டு, மளிகை கடை. வீக்லினா கோயில், அயன் கடை, கறி கடை, ஃபேன்சி ஸ்டோர், ஷாப்பிங் மாலு. கொஞ்சம் வசதியாக இருந்தால் பப்பு. அதே மந்த்லினா பியூட்டி பார்லர், ரேஷன் கடை, மெடிக்கல் ஷாப்பு, டைலரிங் ஷாப்பு, ஏலச்சிட்டு, ஏதாவது ஒரு மடத்தில் பஜனை. இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நகை கடை, தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது. முடியலன்னா ஹாஸ்பிட்டலு. அவ்வளோதான் சார் பொம்பளைங்க லைஃபு. சூப்பர் ஜி. தேங்க்ஸ் ஜி. சமத்தல. தேங்க்யூ ஜி. மேல் ஷாவனிஸ்ட். யார் ஜீவ? சார் ஏசி கூப்பிட்றேன். வரேன் அண்ணா. ஐயா அவன் சொல்கிற இடத்துலலாம் எங்கேயாவது இந்த 3 பொண்ணுங்க கனெக்ட் ஆகிறாங்களான்னு பாருங்க. சரிங்க சார். கூப்பிட்டுருந்தீங்களா? தவறான நடத்தையால் இறந்த 3 பெண்கள். நடந்தது தற்கொலையா கொலையா? லாஸ்ட் பேராபடி. இவ்வாறு இறந்த பெண்களை பற்றி விசாரணை நடந்து வருவதாக ஆய்வாளர் காளிதாஸ். என்னது சார்? இது எனக்கே தெரியாது சார். அவன் தெரிஞ்ச ரிப்போர்ட்டுங்கிறனால என் பேரை யூஸ் பண்ணியிருக்கான் சார். தாஸ், நான் முந்தா நேற்று ஐபிஎஸ் எழுதி நேற்று போலீஸ்காரன் ஆகல. உன் பப்ளிசிட்டிக்கு வேற விஷயம் கிடைக்கலையா? சார் இந்த சீப் பப்ளிசிட்டிலாம் எனக்கு தேவையே இல்லை சார். அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற நியூஸ் ஒன்றும் பொய் இல்லையா சார்? பொண்ணுங்க தப்பு பண்ணியிருக்காங்கல்ல. தப்பு சரியல்ல, அவங்க மனசை பொறுத்து இருக்கு. இறந்து போன பொண்ணுங்களோட வீட்டில் இருக்கவங்கள பற்றி யோசிச்சு பார்த்தியா? புள்ள போய் சேர்ந்த கவலை பத்தாதுன்னு இந்த அசிங்கம் வேறையா? அசிங்கத்தை பற்றி கவலைப்படுறவங்க புள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கணும். போலீஸ் அப்போ மாரல் போலீஸா நீங்க? பொண்ணு சத்தா வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அனுபவிச்சிருந்தா தெரியும். தெரியும் சார். பட் ஆனால் இந்த நியூஸை நான் கொடுக்கல சார். தப்பு பண்ணுறவங்க எக்ஸ்போஸ் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சார். சொல்லியா சார்? ஒரு பிரேக் த்ரூ சார். மர்டரான ஃபர்ஸ்ட் லேடி அண்ட் தேர்ட் லேடியோட கால் ஹிஸ்ட்ரியில் ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கு சார். யாருது? பேர் டேவிட், திருவேற்காடு. ப்ரூஃப் செக் பண்ணியாச்சு சார், எல்லாம் ஒரிஜினல் தான். அப்படியா? சார் கூப்பிட்றேன் வை. அண்ணே நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன். உடனே ஆள் யாரும் செக் பண்ணுங்க. எங்கே போன? இதை நான் கேட்கணும். அந்த பொண்ணுங்க கேஸ் அதான்
ஃபோன் இருக்குல்ல, இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. நான் தான் இன்வெஸ்டிகேஷனில் பிஸின்னு தெரியும்ல, நீயாச்சும் ஃபோன் பண்ண வேண்டியதானே? ம். நான் கால் பண்ண அந்த நேரம் எவனையாச்சும் பிடிக்க நீ ஒளிஞ்சிருக்க. ரிங்டோன் கேட்டு அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா தேவையா எனக்கு? முதல்ல சீரியல் பார்க்கறது நிறுத்து. சாவி கொடு. கொடு, நானே திறக்கிறேன். மாடிக்கு ஒரு புது டெனன்ட் வந்திருக்காரு. அட்வான்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. என்னாச்சு? எதுக்கு இங்க வர? சத்திரமா இது இருக்கிறதே 10 நிமிஷம். அதுல நான் சொல்றது கூட கேட்க மாட்டேங்கிறேன். இல்ல, கேஸ் காம்ப்ளிகேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதான். போ போ, அதையே பாரு. நம்ம லைஃப் காம்ப்ளிகேட் ஆகிறத பார்க்காத. இல்லைம்மா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சிச்சுவேஷன் அப்படி. பொறுமையா டைம் கலெக்ட் பண்ணிட்டு வா. அப்ப நான் இங்க இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம்ண்ணே. இப்போ சொல்லுங்கண்ணே. அந்த நம்பரோட பொறுப்புலாம் கரெக்டு தான். ஆளு பேரு டேவிட் சூசை. ஆனா இப்போ அவன் இங்க இல்லை. எங்க இருக்கான் என்னன்ற தகவல் யாருக்கும் தெரியலையா? ஃபோட்டோ தான் இருக்கா? ஃபோட்டோ இல்லைங்கய்யா. அப்போது ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், கேஸ் பில்லு, டிடிஹெச் அக்கௌண்ட் இந்த மாதிரி இதுலேயே நம்பர் கனெக்ட் ஆகி அட்ரஸ் அப்டேட் இருக்கான்னு பாருங்கள். நான் வந்துட்டே இருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. இனிமே இந்த தொழிலுக்கே போக மாட்டேன். மடப்பாக்கம் பிரிட்ஜு கிட்ட என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. நான் வேணா சொல்லவா? பேனா கடையில் எத்தனை பேனா இருந்தாலும் அந்த கடைக்காரனுக்கு அதை கிறுக்கி பார்க்க மட்டும்தான் தெரியும். அதோட வேல்யூ தெரியாது. நல்லா இல்லை. நான் வேணா ஆக்சுவலி cutting is an art, you know. என்கேஜ்மெண்ட்க்கெல்லாம் நான் இருக்குமா, நீயே போயிட்டு வா. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஓகே? செயின் ஸ்நாச்சிங் சார். நான் திருப்பி கூப்பிட்றேம்மா. எங்கே பிடிச்சிங்க? திருப்பதி நகரில் சார். சமீபத்தில் சஸ்பிஷியஸ் அந்த ஏரியாவில் யாராவது சுற்றுறதை பார்த்தீங்களா? இந்த 3
3 பொண்ணுங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உண்மையாக சொன்னா விட்டுடுறேன். அந்த லேடி மட்டும் தெரியும் சார். மல்டிபிள் கட்ஸ். இந்த பிளட்டை பாருங்க. பொண்ணோட உடம்புல இருந்து வழியாம தெரிச்சு விடுதிருக்கு. செத்து போனவங்க உடம்புல இருந்து வழியிற ரத்தம் ரவுண்டா டிராப்ஸா இருக்காது சார். 2 பேருக்கு நடந்த ஸ்ட்ரகிள்ல கொடகாரனுக்கு அடிபட்டு தெரிச்ச ரத்தமா இருக்கலாம் சார். சஸ்பெக்ட் லிஸ்ட் இருந்தா டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். சார் இந்த பொண்ணோட ஃபோன் சார். கணேஷ், எஸ் நம்பர் யாரோட பார்த்து சொல்லு. 9840274281. சார் காளிதாஸ் பேரில் இருக்குது சார். வாட்? ஐ யூ ஷூர்? கன்ஃபார்ம் சார். கணேஷ், இன்ஸ்பெக்டர் காளிதாஸோட லாஸ்ட் வீக் கால் ரெக்கார்ட்ஸ் வேணுமே. இங்கே இருக்கேன். வரணுமா? இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன். ஓகே. ஆனந்தம் என்பதே ஆன்மோகம் என்பதோ விரல் தொட்ட பூவாய் முகில் தொட்ட தீவாய் இதயம் எங்கும் இன்பம் வந்ததோ சோகங்கள் தூரமே தித்திக்கும் நேரமே எல்லைகள் மீறியே ஏக்கம் தீருதே மாயவா மாயவா பை த வே, அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குமா? பாசிட்டிவ் சார். நீங்க நினைச்ச மாதிரி அது அந்த இறந்து போன பொண்ணோட ரத்தம் இல்லை. அந்த ஃபோனில் இருக்கிற 3 பேர் தெரியுமான்னு பாரு. சொல்லுங்க சார். அந்த டேவிட் சூசியோட ஃபோன் நம்பர் திருப்பதி நகரில் இருக்க ஒரு பார்லர் டிடிஹெச்சோட கனெக்ட் ஆயிருக்கு சார். பார்லர் அட்ரஸ் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் சார். சார் இங்கே டேவிட் சூசை யாரு? ஒரு நிமிஷம் சார், சாரை கூப்பிட்டு வரேன். ஹலோ சார். இந்த 3 பேர் இப்போ உயிரோட இல்லை. இவங்களுக்கு இருக்கிற ஒரே கனெக்ஷன் நீ தான். என்ன பண்ண? நிறைய பேர் கடைக்கு வர்றாங்க போகிறாங்க. இதில் யார் செத்தா யார் பொழைச்சான்னு என்ன கேட்டால் எப்படி சார்? அப்போ இந்த 3 பேரும் உனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் சார்.
ஸ்டெல்லா இங்க வாமா. சார். இவங்கள நம்ம பார்லர்ல பார்த்திருக்கியா? இவங்கள ஞாபகம் இல்லை சார். மூணாவது இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் சார். இவங்க கடைசியாக கடைக்கு எப்போ வந்தாங்கன்னு தெரியுமா? ஃபோன் நம்பர் இருந்தா டேட் தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? ஐயா அந்த ரெண்டாவது பொண்ணியா? ஐயா அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணியா? இவங்க எல்லாரும் என்னைக்காவது ஒன்றா வந்திருக்காங்களா? பார்க்க சார் ஏசி ஜார்ஜ் சார் கூட முதல் நாள் இங்கேருந்து தான் சார் கூப்பிட்டு வந்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜார்ஜ் இங்கே வந்திருக்காரா? சார் அவர் ஒரு தடவை தான் இங்கே வந்திருக்காரு. அவர் பையன் அடிக்கடி இங்கே வருவார். அவருக்கு பையன் இருக்கானா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஆமாம் சார், இந்த ஏரியா தான். எப்படி இருப்பான்? கலரா, ஹைட்டா, கண்ணாடி போட்டிருப்பாரு. கொஞ்சம் மாநாடான பையன் தான் சார். அந்த பையனோட ஃபுட்டேஜ் இருக்கா? பார்க்குறேன் சார். பாருங்க சார், இங்க பாருங்க. இதோட ஆப்போசிட் சைட் சிசிடிவி இருக்கா? இருக்கு சார்.
என்னாச்சு? யார் மேல? டெனன்ட். தாஸ்க்கு தெரியுமா? இதெல்லாம் யார் பண்ணது? அவன்தான். Why? What's the problem? இந்த பொண்ணுங்களை தெரியுமா? யார் அவங்க? என்னோட பார்லர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மேல தானே இருக்கான். கம், லெட்ஸ் கோ. வாமா, போய் பார்க்கலாம். வா வா, தைரியமா வாமா, நான் இருக்கேன்ல. வா. உங்க குரூப்ல மொத்தம் 5 பேர், அதுல 4 பேர் உயிரோடு இல்லை. ஏன் தெரியுமா? பேட் கம்பெனி. உனக்கும் அந்த பையனுக்கு ஏதாவது இல்ல, இல்லாட்டி அவன் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டானே. ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல. தாஸ் தான் உன்னை கண்டுக்கிறதே இல்லையே. He doesn't have time for you. அவன் கூட இருக்கிறது கஷ்டம்தான், ஆனா அவன் இல்லாம இருக்க முடியாது. வா, கம். தாஸ், நீ அங்கே இரு. வித்யா, தாஸ் மேல வராத. சார், வைஃப் சார். வைஃப் இவ்வளவு நாளா கணக்கு தெரியலையா? நீதான் அவன் மேல இருக்கன்னு சொன்ன. Show me. Go. வித்யா, தாஸ், wait. வித்யா, வித்யா. ஏய், ஒண்ணும் இல்ல, நான் வந்துட்டேன். வித்யா, calm down, வித்யா. ஏய், ஏய், அம்மா, வித்யா. நீங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க. I'll kill you. I'll kill you. அப்படி கண்ணை கிளறு. வித்யா, என்ன? Relax. Relax. வித்யா, relax. என்ன நடக்குது சார்ங்க? வித்யா உங்ககிட்ட தான் அதிகமா பேசியிருக்கா போல. ஆப்வியஸ்லி சார், நான் அவளோட ஃப்ரெண்டு. ஐம் ஆல்சோ ஹர் சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட் கிட்ட வர அளவுக்கு அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலி ஷி ஸ்கிசோஃபெனிக். இவ கேஸில் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாம மனசுக்குள்ள இருக்கிற பிம்பத்துக்கு உருவம் கொடுத்து அது கூட வாழ்ந்துட்டு இருக்கா. So she's imagining things. எதனால அப்படி? நிறைய காரணங்கள் இருக்கு. அவளுக்கு குழந்தை பிறந்து 2 நாள்ல இறந்து போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தா. குழந்தை இறந்த டிப்ரெஷன்ல இல்லாத குழந்தையோட வாழ ஆரம்பிச்சிட்டா. அவளே அறியாம என் குழந்தை ஸ்கூல் போயிருக்கு, என் குழந்தை வெளியே விளையாடிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சா. Bye. தாஸ்க்கு தெரியுமா? Do you wanna build a snowman? Come on, let's go and play. வித்யா, காளிதாஸ்க்கு இதை பத்தி தெரியும். பட் நாம அவரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவருமே குழந்தை இழந்த டிப்ரெஷன்ல தான் இருந்திருப்பாரு. அதுல இருந்து தப்பிக்க அவர் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவளை நெக்லெக்ட் பண்ணாரு. எதுக்கு இங்க வர?
சத்திரமா இது. பட் இவ காளிதாஸை ரொம்ப மிஸ் பண்ணா. அப்பதான் தான் மனசுல எப்படிப்பட்ட காளிதாஸை இவ லவ் பண்ணியிருந்தாலோ அந்த காளிதாஸ்க்கு ஒரு உருவம் கொடுத்து கற்பனையில அவன் கூடயே வாழ ஆரம்பிச்சு. கொரியர் சைன் நைட் லேட்டா வந்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏறி குச்சி தான் வரணும். நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் குல்ஃபி ஐஸ் விற்க போவீங்களா? எனக்காக ஒரு பாரதியார் பாட்டு பாடுவீங்களா? அந்த 4 பொண்ணுங்க பத்தி உங்ககிட்ட பேசியிருக்காளா? சொல்லியிருக்கா. அதெல்லாம் சும்மா சொல்லுவானுங்க. ஆனா இன்னும் இது ஆம்பளைங்க ஒழுங்கு தான். வித்யா வேணாம் வித்யா, இவங்க யாரும் சரியில்லை, நம்மளை பிரிச்சுட்டு. நமக்குன்னு தனியா ஒரு லைஃப் இல்ல. ஆம்பளைங்க அதை தரமாட்டானுங்க, நாம தான் அதை எடுத்துக்கணும். அவனுக்காக எதுக்காக ஊர் சந்தோஷத்தெல்லாம் மிஸ் பண்ற வித்யா? வித்யா இவங்க கூட சேராத. ஒரு ப்ராப்ளம் இல்ல, என் வீடு இருக்கு, நீ எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் வேணா உனக்கு இன்ட்ரோ கொடுக்கவா? வித்யா வேணாம் வித்யா. காளிதாஸ் இவளை அதிகம் கவனிக்காதனால இவளுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா ஒரு டைலமால தான் இருந்தா. அவ டைலமால தான் இருக்கா, ஆனா அவளுக்குள்ள இருக்கிற காளிதாஸ் தெளிவா தான் இருக்கா. He has taken control of her. அப்போ தாச விட்டுட்டு வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தப்பு இல்லையா? முதல்ல 2 தடவை தான் தப்பா தெரியும், அப்புறம் அதுவே நம்ம எடுத்த டிசிஷன் பிடிச்சிருக்கு. மலைப்பாக்கத்துல எங்க? மலைப்பாக்கம் பிரிட்ஜு கிட்ட. அங்கேயே இரு, நான் வரேன். இந்த 3வது லேடியை இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் ஒய்ஃபோட பார்த்துருக்கேன் சார். பாசிட்டிவ். நீங்க நினைச்ச மாதிரி அது அந்த இறந்து போன பொண்ணோட ரத்தம் இல்லை. தேர் இஸ் a surprise element for you. அந்த மர்டரர் ஒரு பொண்ணு. By the way, அவங்களோட blood reports உங்ககிட்ட இருக்குமா? I don't have, but I can help you. சார் நீங்க கொடுத்த blood sample மேட்ச் ஆகுது. காளிதாஸ் வைஃப் வித்யா தான் அது. Okay, guys, any special request? Hi. Hi. என்ன சாங் வேணும்? ஷான் பால், ஏகான், ஆஃப்ரோஜாக். எனக்காக ஒரு பாரதியார் சாங் போட முடியுமா? பாரதியாரா? நைட் லைஃப், பார்ட்டிஸ், வெளியே என்ஜாய் பண்றதானே ஹேப்பனிங் லைஃப்ல. எங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இருட்டில் ஓரமாக நின்றுட்டு இருக்கிற லைஃப் தானே சுத்தமாக பிடிக்கல. கூடிய சீக்கிரம் வெளில வந்துடலான் இருக்கேன். இது 4 பேரும் பாவம் இல்லை, பண்ணிருக்க கூடாது. நீ எங்க தப்பு பண்ண? உனக்குள்ள இருந்து நான் தானே தப்பு பண்ணேன். நீ கேட்ட டைம் நான் கொடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. வித்யா, பைத்தியமா, இதை விட்டுட்டு போயிடுவியா? உன் கூட வாழறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது.
பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன் மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன் மூலை கடலினை யௌவான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண்டேன் மூலை கடலினை யௌவான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண்டேன் மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன் நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பலரள் பகற்கனவில் தன்னை மறந்தலையன் தன்னில் இருந்தேனே சால பல பலரள் பகற்கனவில் தன்னை மறந்தலையன் தன்னில் இருந்தேனே மறந்தலையன் தன்னில் இருந்தேனே மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கி